அண்மைச் செய்தி. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் நாளை சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக தற்போது ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய காலண்டர், அதாவது அவருடைய நாட்காட்டியில் நாளை நடைபெறக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சனிக்கிழமைகளில் அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் நாளைக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை. மேலும் அந்த மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் அங்கங்கே விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மழை பெய்யாத மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் நாளை அனைத்து விதமான பள்ளிகளிலும், தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என அனைத்து விதமான பள்ளிகளிலும் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் மாணவர்களை பள்ளிக்கு அழைக்கக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் யாரும் நாளைக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்கிற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பள்ளிகளிலும் சிறப்பு வகுப்புகள் கூடாது, அவர்களை பள்ளிக்கு வரவழைக்கக் கூடாது என்கின்ற ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கையை மீறி, அதாவது நாளை சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடிய அந்த பள்ளிகள் இருந்தால் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள் இயக்குநரகத்தின் மூலமாகவும் இந்த அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையினுடைய காலண்டரில் குறிப்பிட்டுள்ளபடி நாளை விடுமுறை வழங்கப்பட வேண்டும். அதே போல சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் மாணவர்களை பள்ளிக்கு அழைக்கக்கூடாது என தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.